தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். எனக்கு திமுக தான் எதிரி, திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்றாரு. இது அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் எந்த நேரமும் விஜயுடன் சந்தித்து சேரலாம் என்ற நிலை இருப்பதால் கண்டிப்பாக அவர் அதிமுகவின் இடத்துக்கு நகர்கிறார். அதிமுகவோட இடத்தை கைப்பற்ற துடிக்கிறார். புதுச்சேரியில் போகிறது அங்கே கூட்டம் கூடுச்சுன்னா இங்கே கூட்டுறதுக்கு அப்படி நான் நினைக்கல. புதுச்சேரியிலையும் தன்னுடைய அரசியலை அவர் விஸ்தரிக்க பார்க்கிறார். பர்மிஷனை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் கொடுத்தாலும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. அது விஜய்க்கும் தெரியும். அவரும் அந்த பழைய ரோட் ஷோ டைப் ஆஃப் இதை அரசியலை எழிலன்னு சொல்கிறது 100% உண்மை. விஜயை ஆதரிக்கக்கூடிய, விஜய் ரசிக்கக்கூடியவங்க பிஜேபி கிடையாது. அவங்க பிஜேபி ஆட்கள் கிடையாது. அவர்கள் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ன்றது அயோக்கியத்தனமான ஒரு எண்ணம். ஏன்னா ஒரு விஜய் கட்சியோடு சேர்றதுன்றது அநேகமாக உறுதியாகிடுச்சு. அவர் தாவேக்கால சேர்ந்த பிறகு ரிசைன் பண்ணாமல் இருந்தார்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவங்க லெட்டர் கொடுப்பாங்க ஸ்பீக்கருக்கு. இப்போ ஸ்பீக்கர் விளக்கம் கேட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். அந்த அசிங்கம் வேணான்னு தார்மீக முறையில் அவரே ராஜினாமா பண்ணுவார். ஃபைண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழகத்தினுடைய மூத்த ஊடகவியலாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். விஜயோட அந்த கட்சியோட கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் அடுத்து என்ன போகிறார் அப்படிங்கிறது ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் நம்ம பூந்தமல்லி அருகே ஒரு தனியார் கல்லூரியினுடைய வளாகத்தில் விஜய் ஒரு கூட்டத்தை, ஒரு உள்ளரங்கில் 2000 பேரை வைத்து விஜய் நடத்திட்டார். மக்களை சந்தித்து விட்டார். அதிக அளவிலான பெண்கள் அதில் பங்கேற்றார்கள். திமுகவுக்கு எதிரான ஒரு கடுமையான விமர்சனங்களை விஜய் முன்வைத்தார். முழுமையாக நான் எந்த தாக்குதலுக்கும் தயாராக இருக்கிறேன், அரசியல் களத்தில் நம்ம முன்னாடி பார்க்கலாம்ங்கிறத விஜய் வெளிப்படையாகவே பேசியிருக்கார். சார், எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முதல் முறையாக வெளியில் வந்திருக்காரு. இந்த பெரிய அளவில் மக்களை சந்தித்து செப்டம்பர் 27 பிறகு மக்களுடனான நேரடியான, கட்சிக்காரங்களுடன் நேரடியான உரையாடல். அது தொலைக்காட்சியிலையும் ஒளிபரப்பப்பட்டது. பொதுக்குழுவில் பேசினார். அதுக்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து பேசினார். உயிரிழந்தவங்க குடும்பங்கள் மாமல்லபுரத்தில். ஆமாம், மகாபலிபுரத்தில். ஸோ இன்றைக்கு இந்த நீங்கள் சொன்ன நிகழ்ச்சி 2-3 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. இது ஒரு நார்மல்சி வந்துட்டுருக்கு. இயல்பு வாழ்க்கை, இயல்பு அரசியலுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அவருடைய ஸ்பீச் நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ணுறார். திமுக தான் என்னுடைய முதல் எதிரி, மற்றவங்க இல்லை, திமுக தான் எனக்கு முதல் எதிரிங்கிறாரு. திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்னு நிறுவுறார். அது ரெண்டையும் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார். எனக்கு திமுக தான் எதிரி, திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்றாரு. இது அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்த மாதிரி இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் எந்த நேரமும் விஜயுடன் சந்தித்து சேரலாம் என்ற நிலை இருப்பதால் கண்டிப்பாக அவர் அதிமுகவின் இடத்துக்கு நகர்கிறார். அதிமுகவோட இடத்தை கைப்பற்ற துடிக்கிறார் என்பதுதான் அந்த கூட்டத்தில், மக்களுடனான அந்த சந்திப்பில் 2000 மக்களை, காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்களை கிட்டத்தட்ட 15-14 கிராமங்கள்லேருந்து அழைத்து வந்திருக்காங்க. ஜேபிஆர் கல்லூரியில் நடந்திருக்குது, சுங்குவார் சத்திரம் அருகில். அரசியல், அக்ரஸிவான அரசியல், தீவிர அரசியலில் மறுபடியும் அவர் ஈடுபடுகிறார் என்பதற்கான அடையாளம் தான். கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஓய்ந்திருந்த அந்த அரசியல் மறுபடியும் இப்பொழுது துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது. அதில் விஜய் ரொம்ப தெளிவாகவே உள்ளே வர்றப்பே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மிக தெளிவாக குழந்தைங்களை கூட்டுட்டு வர்றது, உள்ளரங்கில் நடைபெற்றாலும் எல்லா விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இதை என்னால் கரெக்டாக பண்ண முடியுங்கிறத அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் ரொம்ப கவனம் எடுத்திருக்காங்க விஜயோடைய கட்சி சார்பாக. ஆமாம், அந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப கவனிக்கத்தக்கவை. குழந்தைகளை அலோவ் பண்ணலை, இப்போ கர்ப்பிணி பெண்களை அலோவ் பண்ணலைன்னு கேள்விப்பட்டேன் நான். அதான் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தோண்டி இருக்கிறது. அதை தாண்டி நான் கேள்விப்பட்டது, தொண்டரணி போகிற திமுகவில் இருப்பது மாதிரி, காங்கிரஸில் இருப்பது மாதிரி தொண்டரணி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு தொண்டரணியை உருவாக்கியிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுடைய பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அவர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. ஸோ முன்னேற்பாடுகள் அவர் காட்டக்கூடிய கவனம் என்பது நிலைமையின் தீவிரத்தன்மையை அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அந்த பயணத்தை தொடர்ந்து டிசம்பர் 5ஆம் தேதி பாண்டிச்சேரியில் நடைபயணமாகவே மக்களை சந்திப்பதற்கான அனுமதி கேட்டு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் பாண்டிச்சேரி அரசியலையும் விஜய் முன்னெடுக்கிறாருங்கிறத பார்த்துக்கலாம். ஆமாம், பாண்டிச்சேரியில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். அனுமதி அங்கே கொடுக்கப்பட்டு விடும். தமிழ்நாட்டில் தான் இல்லாத பொல்லாத திட்டங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுவாங்க, உங்களுக்கு நிபந்தனைகளை விதிப்பாங்க. அங்கே அப்படி இருக்காது.
பட் அங்கே போய் அது ஒரு சிறிய ஒரு யூனியன் பிரதேசம். ஆனால் அங்கே வந்து அவர் தன்னுடைய பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸை இப்போ விஸ்தரிக்கிறாருன்னா அது கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரெண்டு தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் எலெக்ஷனுக்கு போகுது. அதனால் அங்கேயும் அவர் கவனம் செலுத்துறாருன்னா இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம பார்க்கணும் அது அடுத்தடுத்த கட்டங்களில் அங்கே அவர் எப்படி செய்ய போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்றது. ஆனால் அங்கே ஒரு சாலையில் தான் கேட்டிருக்காரு. இது அங்கே எப்படி ஒரு க்ரௌடோட ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு தமிழ்நாட்டிலும் மீண்டும் அந்த ஒரு பயணத்தை தொடங்குவதற்காக ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். இல்லை, அங்கே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் இங்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவரே கேட்க மாட்டார். அந்த ரோட் ஷோ டைப் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது இப்போ. அந்த இது ஏன்னா இப்போ கூட டிசம்பரில் கேட்டிருந்தாங்க அந்த கார்த்திகை தீபத்தால் 4ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு பிறகு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் வேண்டாம் இப்போ மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் போகிறது வந்து அங்கே கூட்டம் கூடுச்சுன்னா இங்கே கூட்டுறதுக்கு அப்படி நான் நினைக்கல. புதுச்சேரியிலையும் தன்னுடைய அரசியலை அவர் விஸ்தரிக்க பார்க்கிறார். பர்மிஷனை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் கொடுத்தாலும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. அது விஜய்க்கும் தெரியும். அவரும் வந்து அந்த பழைய ரோட் ஷோ டைப் ஆஃப் இதை வந்து அரசியலை இனி விரும்ப மாட்டார். ஒரு இடத்துல பொது இடத்த வாடகைக்கு எடுத்து விக்கிரவாண்டி மதுரையில் பண்ண மாதிரி ஸ்டேஜ் போட்டு அங்கே கூட்டங்களை நடத்துறது தான் அவருடைய ஒரே ஆப்ஷனாக இனிமேல் இருக்க முடியும். கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் அவர் கொடுக்காது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வளோ நாளாக வந்துட்டு விஜய் பற்றின விஷயங்களை அமைச்சர்கள் நிறையா பேர் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வந்து ஒவ்வொரு இடங்களையும் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த தற்குறிங்கிற வார்த்தையை வந்துட்டு விஜய் வந்து ரொம்ப எப்படி எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்காருங்கிறது ஒரு சர்ச்சையாகவே போயிட்டு சார், எப்படி பார்க்குறீங்க? அது அவர்களை காயப்படுத்தி இருக்கிறது. நான் கூட தற்கூரி என்று அவர்களை குறித்து சொன்னேன். அது ஒரு கோபத்தில் சொன்னதை ஒழியோ அது உள்நோக்கத்தோடையோ காயப்படுத்தணும்னு சொல்லலை. அந்த சம்பவம் நடந்த 2-3 நாட்கள் பொறுத்து புதிய தலைமுறை கொடுத்த பேட்டியில், புதிய தலைமுறை டிஜிட்டலில் கொடுத்த பேட்டியில் நான் சொன்ன வார்த்தை அது. நான் அதை ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்துலையோ அல்லது வந்து அதை ரசிச்சோ சொல்லலை. நான் வந்து அதன் பிறகு வந்து அந்த வார்த்தையை திரும்ப பெறுவதாகவே கூறினேன். இப்பயும் நான் சொல்கிறேன், நான் அந்த கோபத்தில் சொன்னது, அது கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த வார்த்தைகளை நான் திரும்ப பெறுகிறேன். அதனால் தற்குறி என்பது வந்து சொல்லக்கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரிடம் நிறைய போதாமைகள் இருக்கின்றன, பக்குவமின்மை இருக்கிறது. விஜயை விட அந்த தொண்டர்களை பார்த்து, அவரை ரசிப்பவர்களை பார்த்து தற்குறிகள் என்ற வார்த்தை ரொம்ப தவறான ஒரு வார்த்தை தான் நான் பார்க்குறேன். ஒரு க்ஷண நேர கோபத்தில் பேசுறது வேறு, அதையே குறி வச்சு சொல்கிறதுன்றது வேறு. அப்படி சொல்லுபவர்கள் வந்து அரசியல் உள்நோக்கத்துடன் சொல்லுகிறார்கள். திமுகவோட கைக்கூலிகள், திமுகவால் வளர்க்கப்படுகிற ஜன்மங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நிறையா. பத்திரிகையாளர்ன்ற போர்வேல, அரசியல் பார்வையாளர், அரசியல் விமர்சகர்ன்ற போர்வேல அவர்கள் தான் அந்த கேவலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உண்மையான திமுககாரன் கூட அதை செய்யறதில்லை. திமுகவால் வளர்க்கப்படுகிற ஜென்மங்கள் தான் அதை செய்யுது. அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். அதை தான் அவர் அவங்கள காயப்படுத்தியிருக்கு. அதனால தான் அவர் அதை விவரித்து சொல்கிறார் தற்கூரின்னு. அதுக்கு சரியான விளக்கமும் சொன்னார். திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் ஸ்பீச்சை பெயர் சொல்லக்கூடாது, நம்ம வந்து அவங்களும் நம்மளுடைய இளைஞர்கள், அவங்கள நம்ம அரசியல் பயப்படுத்தணும், அரசியல் மயப்படுத்தணும், அவங்கள வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணுன்ற துணியில் அவர் பேசினது எல்லாமே உண்மையிலேயே வந்து அது வந்து எழிலனோட ஸ்பீச் வந்து அவருக்கு வந்து ஒரு உத்வேக, அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு புண்ணுக்கு வந்து மருந்து தடவுன மாதிரி இருந்தது. காயத்துக்கு காயம் ஆறுவதற்கான மருந்து தடவுவது போல் அது இருந்திருக்கிறது. கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது. தற்கூறின்ற வார்த்தைகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அது ரொம்ப அத்தகைய வார்த்தைகள் வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நீங்கள் மக்களை அப்படி இழிவுபடுத்த முடியாது. நீ கோபத்தில் விஜய் வேணால் சொல்லலாம். விஜயோட ரசிகர்களை, விஜயோட அரசியல், விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவர். அதில் அவரை பார்க்க வரவங்க, அவரை கேட்க வரவங்க, அவர் சினிமாவை பார்க்காதவங்க கூட நீங்கள் அவரை ஆதரிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்கள வந்து அப்படி சொல்லுவது என்பது நிச்சயமாக ஏற்புடையது அல்லன்னு தான் நான் பார்க்கிறேன். டிஎம்கேவுடைய மினிஸ்டர்ஸ் விஜயை பார்த்த ஒரு பார்வைக்கும் எழிலன் வந்து ஒரு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறார். அவங்க நம்மளுடைய சித்தாந்த எதிரிகள் கிடையாது, பாஜக நம்மளுடைய சித்தாந்த ரீதியான ஒரு எதிரி. அதை நாம் எதிர்க்கிற ஒரு பாணியை வந்துட்டு விஜயினுடைய அந்த தொண்டர்களை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு எதிரியாக பார்க்காம நம்ம சொல்லி புரிய வைக்கணும், திராவிட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர்த்துட்டு அவங்களோட ஃபேன்ஸையும் சரி தொண்டர்களையும் சரி ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக நாம் பார்த்தோம்னா அது நம்மளை வந்து பெரிய அளவில் பாதிக்குங்கிறதையும் எழிலன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார். இப்போ திமுக ஒரு புரிதலுக்குள்ளே வந்து வேறு விதமான ஒரு அரசியலை கையில் எடுக்குதுங்கிறத பார்க்கலாமா? ஆமாம், அவர் எழிலனோட ஸ்பீச் வந்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு ஸ்பீச். அது ஒரு ஆரோக்கியமான ஸ்பீச். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு அந்த கூட்டத்திலேருந்து, அந்த கூடாரத்துலேருந்து அப்படி ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்பீச் வந்ததுன்றது மகிழ்ச்சியான விஷயம்தான். சும்மா வந்து எல்லாரும் போய் கும்மி அடிச்சுக்கிட்டு தற்கூரின்னு சொல்கிறது வந்து திமுக தலைமைக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், குறிப்பாக உதயநிதிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிலாம் பேசுகிறாங்கன்னா
அது நல்லது கிடையாது, நம்ம வந்து அவங்கள வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுறோம். ட்ரோங்க. அது உண்மை. அதாவது வந்து அவர் யார் சொன்னாங்க, என்ன யார் சொன்னாங்கன்றதை கூட ஒதுக்கிட்டு பார்த்தா, எழிலன்னு சொல்கிறது 100க்கு 100 உண்மை. விஜயை ஆதரிக்கக்கூடிய, விஜய் ரசிக்கக்கூடியவங்க பிஜேபி கிடையாது. அவங்க பிஜேபி ஆட்கள் கிடையாது. அவர்கள் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் என்பது வந்து அயோக்கியத்தனமான ஒரு எண்ணம். ஆகவே அந்த தவறை நம்ம செய்ய வேண்டாம்னு அவர் சொல்கிறார். சங்கி இல்லைன்றார். சங்கி இல்லைன்றார் அப்படிங்கிறார். கரெக்ட், சங்கி இல்லைன்றார். அது ரொம்ப நியாயமான ஒரு கருத்து. நம்மளே அந்த பக்கம் தள்ளி விட்டுற வேணாம். எவன் தன்னை எதிர்த்தாலும் அவன் சங்கி, இவன் சங்கி, அவன் சங்கின்றது வந்து நம்ம எதிரிகளை நம்மளே பெருக்கிக்கிறோம். நம்ம அடித்து தள்ளி விட்றோன்னா அவங்க தான் போய் நிற்பான். அது செய்யக்கூடாது. விஜய்க்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்களுக்கு எந்த பேகேஜும் இல்லாதவங்க. அந்த களிமண்ணுன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். பிடிச்சா பிள்ளையார், சரியாக பிடிக்கலன்னா குரங்கா முடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அவர்களை வந்து நீங்களே அந்த பக்கம் தள்ளிடாதீங்கன்றது தான் எழிலனோட ஸ்பீச். வெரி குட் ஸ்பீச். அது கரெக்டாக அவங்க வந்து கலைஞர் இருந்தால் அதை ரசிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்க திமுக அதை ரசிக்குதான்னு எனக்கு தெரியாது. இப்போ இருக்க திமுக தலைமை என்ன நினைக்குது எழிலன் ஸ்பீச்சை பற்றின்னு எனக்கு தெரியாது. பட் விஜய் அதை கோட் பண்ணி பேசுனதுன்றது வந்து கண்டிப்பாக வந்து சரியான பாயிண்ட்டை தான் அவர் தொட்டிருக்காரு விஜய். அதையும் நம்ம கவனத்தை வச்சு பார்க்கணும். அடுத்து அவர் தன்னுடைய விஜய் அரசியல் எப்படி வடிவமைக்க போகிறாரு என்பதை பொறுத்த விஷயங்கள் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. எழிலன் ஸ்பீச்சாக அவர் கோட் பண்ணதுன்றதே வந்து கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு செய்தி. உங்கள் கட்சியிலையும் ரீசனபிளாக யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க சொல்கிறதையாவது நீங்கள் கேளுங்க. சும்மா தற்கூரியா அப்படி இப்படின்லாம் நீங்கள் கதை அளக்காதீங்க. நீங்கள் சொல்கிறதால ஒன்றும் நாங்கள் தற்கூரியாக மாறிட போகிறதும் கிடையாதுன்ற அந்த ஒரு எச்சரிக்கையும் அதில் இருக்குது. செங்கோட்டையன் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இத்தனை ஆண்டு 50 ஆண்டு ஆளுகம் இன்று காலை வந்து சபாநாயகர் முன்னிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்தினுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்ந்ததுனால் வந்துட்டு தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா கொடுத்தது இருந்தது. 50 ஆண்டு கால என்னுடைய அரசியலில் நான் ஒரு அடிப்படை உறுப்பினரே இல்லைங்கிறதே எனக்கு கொடுக்கப்பட்ட காயமே எனக்கு ஒரு மிகப்பெரிய காயம். இதற்கு மீறியும் நான் இந்த பதவியில் வந்து தொடர்றதுங்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லி இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக பெரிய இழப்புங்க அது. 53 ஆண்டு கால உறுப்பினர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது 1972 அக்டோபர் 17 ஸ்தாபன உறுப்பினர் எம்ஜிஆரோட கூட இருந்தவர். 1975 கோயம்புத்தூரில் அதிமுகவோட மாநாட்டில் அப்போ தான் அகில இந்திய என்ற பெயர் அதோட சேர்க்கப்படுது. அந்த மாநாட்டில் வந்து பொருளாளராக இருந்தவர் செங்கோட்டையன். அவரை போய் நீங்கள் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நீக்கினதுன்றதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் அது ஏற்புடையதல்ல. அது ரொம்ப பெரிய தவறு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். இப்படி ஒரு அஃப்கோர்ஸ் அவங்க கட்சியோட உள்விவகாரம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சரி தப்புன்னு பேச முடியாது. ஆனால் ஒரு பார்வையாளனாக பத்திரிகையாளனா நம்ம அதை தொடாமலும் இருக்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு மற்றவங்களுக்கு சொல்லப்படாத ஒரு நியாயம் செங்கோட்டையனுக்கு நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் 53 ஆண்டுகள் அந்த கட்சியில் இருந்தவர், அதிமுகவின் முகமாக இருந்தவர். அவர் கண்ணியமாக போய் ரிசைன் பண்ணிட்டார். ஏன்னா அவர் விஜய் கட்சியோடு சேர்றதுன்றது அநேகமாக உறுதியாகிடுச்சு. அவர் தாவேக்கால சேர்ந்த பிறகு ரிசைன் பண்ணாமல் இருந்தார்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி இவங்க லெட்டர் கொடுப்பாங்க ஸ்பீக்கருக்கு. இப்போ ஸ்பீக்கர் விளக்கம் கேட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுவார். அந்த அசிங்கம் வேணான்னு தார்மீக முறையில் அவரே ராஜினாமா பண்ணுறாரு. இப்போ இவங்க எந்த நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்க முடியாது. கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் திமுக பெரிய இழப்புங்க இது. பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பிரமுகர்கள் மன வருத்தப்படுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் பேசும்போது என்ன பண்ண சொல்கிறீங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல, அவர் எல்லாரையும் நீக்கிக்கிட்டு தான் இருக்கார், கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும், இப்படி தான் ஒரு முன்னாள் அமைச்சர் கூட நேற்று என்னிடம் கூறினார். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைவது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஒரு வலிமையான, வளமான, ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டாலே நீக்கன்றதெல்லாம் என்ன நியாயம் இதெல்லாம்? ஆகவே அதிமுக மிக கடுமையான நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திமுகவில் வந்து கலைஞர் இருக்கும் பொழுது கலைஞரை எதிர்த்து கூட கேள்வி கேட்ட அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. கட்சியில் பிரச்சனைகளை வந்து வாய்ஸ் அவுட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. வீரபாண்டி அருமுகம்லாம் எதிர்த்து பேசிடுவார். துரைமுருகன் தலைவர் இருக்கிறப்பே வந்து பேசுவார். அது போன்ற வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் அந்த கட்சியில் அந்த இடத்துல நிலவுச்சு. ஆனால் அந்த கட்சி அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதிமுகவில் இப்படி ஒரு தண்டோன்றித்தனமான ஒரு போக்குங்கிறது முழுமையான அழிவுக்கு வந்துட்டு எடப்பாடி வித்துடுகிறார். தேர்தல் வெற்றிக்கான ஒரு பாதையை கூட அங்கே அமைக்கலைங்கிறது வந்து எப்படி பார்க்குறேன்? ரெண்டு இதையும் கம்பேரிசன். எல்லாத்தையும் கரெக்டாக நீங்களே சொல்லிட்டுங்க. முழு அளவிலான தோல்விக்கு அவர் அடித்தளமிடுகிறார். இது அழிவுக்கான பாதை தான், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில்கள் இருக்கின்றன. வேறு ரைட். இது கலைஞர் வந்து எவ்வளோ டிசன்ட் இருந்தால் த டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த மாற்று கருத்து என்பது, கலக குரல் என்பது ஜனநாயகத்தின் அடிநாதம்.
அதையே நீங்கள் வந்து பிடுங்கி அறிங்கணும். அப்புறம் வந்து இவர்கள் யாரும் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ கிடையாது. முழு அளவிலான தலைமை பண்பு இருந்ததுன்னா இப்படிலாம் நீக்க மாட்டேங்க. செங்கோட்டையை மாதிரி ஒருத்தரை நீக்கிறதுன்றது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதாரம். ஏன்னா அவருக்கு அந்த பிராந்தியத்தில் ஓட்டு இருக்குது, இங்கே வெளியில் இல்லை, உள்ளே இல்லை, இந்த கதைலாம் இல்லை. பர்செப்ஷனில் அவர் 53 ஆண்டு கால அதிமுகவின் ஸ்தாபனர். அதிமுகவோட வயது விட அதிமுகவோட வயது அவருடைய அனுபவம். 53 வருஷம் அதிமுகனா அவருடைய அரசியல் வாழ்க்கை 53 வருஷம் இருக்குது, அந்த அனுபவம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கான ஒரு அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்குது. அந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறதுன்றதெல்லாம் தவறான சர்வாதிகாரத்தனமான நடவடிக்கை. நீங்கள் ஏதோ மாவட்ட செயலாளர்லேருந்து நீக்கிறீங்க அல்லது நிர்வாக பொறுப்புலேருந்து நீக்கிறீங்க, சரி. அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நாங்கள் நீக்கிறோன்றதெல்லாம் ஏதோ கேள்வி கேட்டால் ஏன் கேள்வி கேட்டாங்க? நீங்கள் ஒழுங்காக இல்லை, அவங்க கேள்வி கேட்டாங்க. எங்கு கலக குரல் அடக்கப்படுகிறதோ அங்கு உட்கட்சி ஜனநாயகம் மரித்து போகிறதுன்னு அர்த்தம். கட்சி வந்து மிக கடுமையான நெருக்கடியை நோக்கி போகுது. தொடர்ந்து தோல்விகளையே கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இப்படி கட்சி உள்ளே இருக்கவங்க எல்லாரையும் தூக்கி வெளியில் போடுறதுன்றது நல்லதில்ல. அதிமுக மிக கடுமையான ஒரு நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுக இருக்கும்னு ஜெயலலிதா சட்டமன்றத்தில் கடைசியாக உரையாற்றிய போது சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் 2016. அதுதான் கடைசியாக அவங்க சட்டசபைக்கு போனது. அதுக்கடுத்து 1 மாதத்தில் மருத்துவமனைக்கு போனாங்க, அப்புறம் இறந்து போனாங்க. கடைசியாக சட்டசபையில் ஜெயலலிதா ஆற்றிய உரை உடல்நலம் குன்றி இருந்ததால் உட்கார்ந்து கொண்டே தான் பேசினார். எனக்கு பிறகும் 500 ஆண்டுகள் அதிமுக ஜீவித்திருக்கும்னார். அது அதிகாரம் போன 5 வருஷத்தில் மோசமான நிலைமைக்கு அதல பாதாளத்துக்கு போகும் என்று ஜெயலலிதா கனவிலும் கருதி இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தல் வரும்பொழுது கூட வி.கே. இளங்கோவன் போட்டியிடுற தருணத்தில் கூட வந்து அதிமுக இவ்வளோ வாக்குகள் வாங்குமா, அது கூட வராது. ஏன்னா அங்கே இருந்த சுச்சுவேஷனில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் 2 லட்சம் ஓட்டிலெல்லாம் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு பேசப்பட்ட விஷயங்கள் டைமில் செங்கோட்டையனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு எடப்பாடி முழுமையாக நம்பினார். அவர் அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்பொழுதே ஒரு வியூக அமைப்பாளராகவே அவர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களுடைய பயணங்களையும் வந்துட்டு வரையறை செய்து கொடுத்தவர் அப்படிங்கிறதுல வந்துட்டு எல்லா இடங்களையுமே அவங்க நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா சார்? உண்மைதாங்க. நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையான அவரை திடீர்னு வந்து முடிவெடுத்துட்டாங்க. செங்கோட்டையன்லாம் வந்து பாவங்க. அவர் அப்படி ஏதாவது வந்து நான் சொல்கிறேன், திமுகவில் யாராவது ஒரு ரொம்ப அனுபவசாலி நினைக்கனாலும் எனக்கு வருத்தமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு கட்சியோட உள் விவகாரம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சரி தப்புன்னு பேச முடியாதுன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் கட்சி பலவீனமாக இருக்கும்போது, இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து இதை பண்ணால் கூட ஓகே. எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பண்ணுறீங்க. எத்தனை பேருங்க நீக்கியிருக்காங்க? இவர் 2011 2021 அதிகாரம் போய் எதிர்கட்சி தலைவரான எவ்வளோ பேருங்க வெளியில்? ஓபிஎஸ்ஸை நீக்கினார், வைத்தியலிங்கத்தை நீக்கினார், மனோஜ் பாண்டியனை நீக்கினார், ஜெயசிட்டி பிரபாகரனை நீக்கினார், நிறைய நீக்கினாங்க. அன்வர் ராஜா போனார், இன்றைக்கி மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார், மைத்ரேயம் வெளியில் போயிட்டார், மருது அழகராஜ் போனார், இன்றைக்கி செங்கோட்டையும் போயிருக்காரு. இவ்வளோ பேராங்க. ஜெயலலிதா வந்து ஜானகின்னு பிரிஞ்சிருந்து கடைசியில் 2 பேரும் ஒன்றா ஆனப்போ ஒருத்தர் விடாமல் தன்னை எவ்வளோ இழிவாக பேசினாலும் தமிழில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் தனக்கு எதிராக பயன்படுத்தியவர்களை ஒருத்தர் விடாமல் கட்சியில் சேர்த்தாங்க அந்த அம்மா. வளர்மதி அவர்கள் பேசியதே வந்து வந்து அப்போ அமைச்சர் பதவி அவங்கள விடவா இவர் பெரிய தலைவர்? கட்சி மிக மோசமான நிலைமையில் இருக்குங்க. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் செங்கோட்டையனோட நீக்கத்தை அங்கீகரிக்கலை. செங்கோட்டையன் விஜய் கிட்ட போகிறத ரசிக்கலை. ஒரு மந்திரி கூட கருத்து சொல்லாமல் இருக்காங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் கூட கருத்து சொல்லலை. ஏன்னா ஷாக், அதிர்ச்சி இருக்குது. பதவி ராஜினாமா பண்ணுவாருங்கிறத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் நடக்குங்கிறத எதிர்பார்க்கல. அவர் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்க. நீங்கள் யாரையுமே இழிவுபடுத்தக்கூடாது. 53 ஆண்டுகள் ஒரு இயக்கத்துக்காக உழைத்த ஒரு மனிதனை இப்படி கிள்ளுக்கறியாக தூக்கி போடுறதுன்றது பாவம். என்ன கேட்டிங்கன்னா, இது மிக தவறான பாதையில் அதிமுக போய் கொண்டிருக்கிறது. இந்த போக்கை அதிமுக தலைமை மாற்றிக்கொள்ளாவிட்டால் 26 அதிமுக வரலாறு காணாத படுதோல்வியை சந்திக்கும். 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் அதிமுக இருந்ததே இல்லை. திமுக இருந்திருக்கு 13 ஆண்டுகள் ஒரு முறை இருந்திருக்கு. அதன் பிறகு 10 ஆண்டுகள் இருந்திருக்கு. அதிமுக அதிகாரம் 72 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி 5 வருஷத்தில் அவங்க அதிர்ஷ்டவசமாக 72 கட்சி ஆரம்பித்து 77 அதிகாரத்துக்கு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து 5 ஆண்டுகள் அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய லீடரும் இல்லை. எப்படி கட்சியை நடத்துவாங்க இவங்க? எல்லாரும் இந்த மாதிரி வெளியில் போயிட்டே இருந்தாங்கன்னா கட்சி எங்கெங்கே இருக்கும்? கட்சியில் 20% ஓட்டு தான் வாங்கினீங்க நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். 7 தொகுதிகளில் வந்து டெபாசிட் காலி உங்களுக்கு. இதில் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை?
சிறு திரும்பும் பல்லு குத்த உதவுன்னு வாங்கங்க. அவர் இந்த எல்லைக்கு போகிறாரு அப்படின்னா எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணுறாருன்னா போர்க்கோலம் பூண்டு இருக்கிறார் செங்கோட்டையன். இது அதிமுக தலைமைக்கு நல்லதில்லை. ஒரு வலிமையான ஜனநாயகத்திற்கு எதிர்க்கட்சி பலமாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும். இந்த நிலைமை அதிமுகவுக்கு வந்திருக்கக்கூடாது. தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை, தாவேக்காவில் அவரை இணைத்துக் கொள்ளலாம். அது நமக்கு வந்து ஒரு ஈரோடு பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து ஒரு பெரிய வந்துட்டு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறது வந்துட்டு பார்க்கப்படுது. செங்கோட்டையனும் அதை விரும்புகிறார் அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, அவருக்கு இனிமேல் கையில் கிடக்குது எதை எடுத்தும் அதிமுக அடிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு 5 தொகுதிகளில் அதிமுகவை தோற்கடிச்சார்னா கூட அவருக்கு அது பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். அவருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிமேல் தனக்கு அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்று அவர் உணர்ந்து விட்டார். அதனால் அவர் எந்த எல்லைக்கும் போவார். அவர் வந்து தாவேக்காக்கு மிகப்பெரிய பலம். லாபம் தாவேக்காக்கு, நஷ்டம் செங்கோட்டையனுக்கு. அதையும் நான் சொல்லிடுறேன். என்னதான் இருந்தாலும் அவர் அங்கே போய் அவருக்கு என்ன மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும்னா நமக்கு உறுதியாக தெரியல, சொல்ல முடியாது. நீண்ட நாள் அவர் அங்கே இருப்பாரா அதுவும் தெரியல. ஏன்னா அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க எப்படி டைனமிக்ஸ், இவங்க டைனமிக்ஸ் அவங்க டைனமிக்ஸ் ஒத்து வருமானு தெரியல. விஜயோட அவருக்கு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு இனிமேல் போனஸ். செங்கோட்டையனுக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளும் போனஸ். பொலிட்டிக்கலி அவரோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் இனிமேல் ஒவ்வொரு நாளும் போனஸ். அவர் தன் அனுபவத்தை அவருக்கு கொடுப்பார். விஜயோட மிகப்பெரிய பலவீனம் ஒரு அனுபவசாலி அவரிடம் இல்லாமல் இருந்தது தான். எடப்பாடி பழனி ஒரு விஜயகாந்துக்கு பண்டுட்டி போல நம்முடைய விஜய்க்கு வந்து இவர் இருப்பார். செங்கோட்டையன் இருப்பார். லாபம் விஜய்க்கு. மிக வலிமையான நிர்வாக ரீதியாக மிகுந்த பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் கிடைத்திருக்கிறார் விஜய்க்கு. விஜய் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவருக்கு நல்லது, இல்லை என்றால் நஷ்டம் விஜய்க்கு தான். செங்கோட்டையனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.